ஸோ இந்த வகை ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் தயவு செய்து இதை உடனடியாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன அதை தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் கிளியர் கட்டாக பார்க்க இருக்கேங்க. ஸோ ரேஷன் கார்டில் சிறிய மாற்றங்கள்லேருந்து பெரிய மாற்றங்கள் வரை நம்ம இதில் முக்கியமாக பார்க்கலாம். 20,000 கோடி ரூபாய் வரை ரேஷன் கார்டில் இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்றது எல்லாமே வீடியோவின் வாயிலாக நம்ம கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். தமிழகத்தில் கூட்டுறவு துறையின் மூலமாக இந்த ரேஷன் அட்டைகள் செயல்படுது. தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்கும் தங்களது இகேஒய்சி விவரங்களை இந்த மாத இறுதிக்குள் புதுப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. குடும்ப அட்டையின் ஆதார் எண்ணை இணைத்தல், கைரேகை பதிவு செய்தல் மற்றும் சரியான கைபேசி எண்ணை இணைத்தல் போன்ற நடைமுறைகளை முடிக்காதவர்களுக்கு இனி ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது அல்லது தாமதமாகும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. போலி ரேஷன் அட்டைகளை ஒழிக்கவும் முறைகேடுகளை தடுத்து அரசுக்கு ஏற்படும் நிதி இழப்பை சரி செய்யவும் இந்த அதிரடி மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. மேலும் ரேஷன் கடைகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்துவதன் மூலம் வெளிப்படையான விநியோக முறையும் அரசு திட்டமிடப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு சேர வேண்டிய அரிசி, சர்க்கரை போன்ற பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்கிறது. இந்த மின் சரிபார்ப்பு முறைகள் அவசியம். இந்த தகவல் உங்களுக்கு விளக்கும். இதன் மூலம் தகுதியுள்ள பயனாளிகள் எங்கு வேண்டுமானாலும் பொருட்களை பெற்றுக்கொள்ளும் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் வலுப்படுத்தப்படும். ஸோ புதிய விதிமுறைகள் செயல்படுத்தப்பட்டால் ரேஷன் பொருட்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தடைபடும். ரேஷன் பொருட்கள் பார்த்தீங்கன்னா வழங்குவது நிறுத்தம், பொருட்கள் பெறுவதில் நீண்ட தாமதம், சந்தையில் அதிக விலைக்கு பொருட்களை வாங்க நேரிடும். இது எல்லாத்தையும் நீங்கள் செயல்படுத்தினீங்க அப்படின்னா தடையற்ற சேவை மற்றும் மானிய பொருட்கள் 2026ஆம் ஆண்டிற்கு புதிய விதிமுறைகளுக்கு நீங்கள் தயாரான நிலைக்கு நீங்கள் சென்றடைவீர்கள். ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஒய்சி அப்டேட் இனி 100% கட்டாயம். இனி பொருட்கள் இல்லாமல் கேஒய்சி இல்லாமல் வழங்கப்பட மாட்டாது. கைரேகை, கண்விழி, ஐரிஸ் சரிபார்ப்பு மூலம் ரேஷன் கடைகளில் பதிவு செய்ய வேண்டும். ஆதார் மற்றும் மொபைல் இணைப்பை நீங்கள் உடனடியாக இணைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 20,000 கோடி தகுதியற்றவர்களுக்கு சலுகைகள் சென்றதால் தமிழக அரசு இதுவரை ஒரு மாபெரும் நிதி இழப்பு ஏற்படுகிறது. 3 கோடி தமிழகத்தில் கண்டறியப்பட்ட 3 கோடி போலி ரேஷன் அட்டைகளை நீக்கம் செஞ்சிருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. பழைய முறையில் மக்கள் பொருட்கள் பார்த்தீங்கன்னா கள்ள சந்தைக்கு சென்ற விதம் இப்படி தான். ஸோ இப்போ ரேஷன் பொருட்கள் எப்படி திருடப்படுகிறது அப்படின்றது நீங்கள் கள்ள சந்தையில் விற்பனை ஆகிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சர்வர் வேலை செய்யவில்லை, கரன்சி வரவில்லை, அடுத்த மாதம் வாருங்கள் இப்படியெல்லாம் சொல்லி அனுப்புவாங்க. ஆனால் அரசு 100% பொருட்களை உங்களுக்கு வழங்கும். மக்களுக்கு பாதி அளவு பகுதி அளவு தான் விநியோகம் அப்படின்றது நடந்ததுனால இது எல்லாமே ஊழியர்கள் செஞ்ச முறைகேடுகளை தடுக்க இந்த விதிமுறைகள் மாற்றப்படும். அரசின் புதிய தொழில்நுட்ப கட்டமைப்பு, சிசிடிவி கேமரா கண்காணிப்பு அது கட்டாயம். ஊழல்களை குறைக்கவும் சரியான விநியோகத்தை உறுதி செய்யவும் இனி அனைத்து ரேஷன் கடைகளும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும். ஒரே நாடு ஒரே ரேஷன் டிஜிட்டல் இணைப்பின் மூலமாக 28 மாநிலங்களில் உள்ள 80 கோடி பேர் எங்கு வேண்டுமானாலும் தங்கள் ரேஷன் பொருட்களை வாங்கி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த உட்கட்டமைப்பு எல்லாமே இதில் செய்ய போகிறாங்க. டிஜிட்டல் மாற்றத்தால் நேர்மையான குடிமக்களுக்கு கிடைக்கும் நன்மைகள்: சரியான எடை, எந்தவித தாமதமின்றி ஒரே நேரத்தில் முழுமையாக 5 கிலோ அரிசி கிடைக்கும். போலி அட்டைகள் ஒழிக்கப்படுவதால் தகுதியானவர்களுக்கு அரிசி, கோதுமை, சர்க்கரை போன்றவை தட்டுப்பாடின்றி கிடைக்கும். அலைக்கழிப்பில் ரேஷன் கடை ஊழியர்களின் பொய் காரணங்கள் மற்றும் முறைகேடுகளுக்கு நிரந்தர ஃபுல் ஸ்டாப்பு. உரிமை பாதுகாப்பு, ஒருவரின் ரேஷன் பொருட்களை வேறு யாரும் வாங்க முடியாத அளவுக்கு இதில் உரிமை பாதுகாப்பு இதில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய முறையில் பார்த்தீங்கன்னா பாதி அளவு பொருட்கள் தான் வழங்குகிறோம், சாக்கு போக்கு சொல்லுவாங்க, குறிப்பிட்ட கடையில் மட்டும்தான் இது கிடைக்கும், போலி அட்டைகளால் ஏமாற்றம், இது எல்லாமே பழைய அட்டையில் இருந்துச்சு. ஆனால் இப்போ புதிய அட்டைகளில் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. உங்கள் ரேஷன் அட்டையை பாதுகாப்பாக செயல்பட இன்றே செயல்படுங்கள். அருகில் உள்ள ரேஷன் கடைக்கு நேரில் செல்லவும், உங்கள் அசல் ஆதார் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை எடுத்து செல்லவும். குடும்ப உறுப்பினர்களின் கைரேகை, கண் பதிவு ரேகை, கேஒய்சி இந்த மாத இறுதிக்குள் தவறாமல் முடிக்கணும். ஸோ முடித்தா மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூஸ் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் தாமதமின்றி வீட்டுக்கே வருங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு இதை பற்றி தான் விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.